வணக்கம். நம்ம அன்பு தமிழ். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாணக்கியர் பத்தி பார்க்க போறோம்டா. சாணக்கியர் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உண்மையா பொய்யா? ஏன்னா சில பேருக்கு தெரியல. சில பேர் என்ன சொல்றாங்க, உண்மை இல்ல, இவர் வாழ்ந்திருக்கவே மாட்டார், இவர் ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சில பேர். இவர் உண்மையா வாழ்ந்திருந்தா எப்படி எப்படிலாம் இருந்திருக்காரு, இவர் வரலாறு நம்ம எல்லாமே பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 375 பிசில வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காரு. இவர் பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பல்லோட பிறந்திருக்காரு. பல்லோட பிறந்தா என்ன அதிசயமா கேட்டா அப்படி கிடையாதுடா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல யார் வந்து பல்லோட பொறக்குறாங்களோ, அவங்க வந்து இந்த நாட்ட வந்து ராஜாவா இருப்பாங்க. இந்த நாட்ட வந்து ஆட்சி செய்வாங்க அப்படின்னு இருந்தது. இவரால தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ட மௌரிய பேரரசு வந்து பெருசா இருந்தது. இவர் இருக்கிற வரைக்கும் மௌரிய பேரரசு வந்து இந்தியால இருக்க முக்காவாசி இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, மௌரிய பேரரசு தான் ஆட்சி செஞ்சது. எப்ப இவர் இறந்தாரோ அப்போதுருந்து ஆட்சி செய்யறதில்ல. இவர் பொறக்கும்போது பல்லோட பொறந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ராஜாவா ஆகுறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல மக்களால வந்து மூட நம்பிக்கை. சரி, இவர் வந்து இப்போ ராஜாவாயிட்டாருன்னா என்ன பண்றது, இவரோட அந்தனர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பல்லு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சிருவாங்க. அந்த டைம்ல இருக்க அந்தனர். இவர் பல்லெல்லாம் உடைக்கப்பட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, இவர் வந்து ராஜாவா ஆக மாட்டானா, இவரால் ராஜாவா ஆகுறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலத்து அந்தனர் ஆல்ரெடி ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரும் நடந்திருக்கு இவருக்கு. இப்போ இதே மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவரை பத்தி வந்து இவர் எழுதுற நூலு, ஃபர்ஸ்ட் சாணக்கியர்னா யாரு, அவரை நாங்க எப்படி பார்க்கிறது, எந்த வடிவத்தோட பார்க்கிறது, அது எல்லாமே இருக்கும். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியா இருக்கட்டும், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைம்ல எந்த முடிவு எடுக்கணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட சைலண்டா இருக்கணும், எதுக்காக வந்து இவர்கிட்ட பேசணும், ஒவ்வொரு வினாடியும் சரி எந்தெந்த விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நுணுக்கமா கணக்கு போட்டு பக்கவா ஒரு டீச்சர் எப்படி இருப்பாங்க, அப்புறமா வந்து ஒரு பிலாசபர், இவர் என்ன சொல்றதுன்னு தெரியல. நிறைய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் முன்னோடியா இருந்திருக்காரு. நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவருக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்போ இது எல்லாமே வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நிறைய நூல்ல எழுதுறாரு. எழுதின 2 நூல் தான். இப்போ தமிழ் எப்படி நம்ம அகநானூறு புறநானூறு சொல்றோம். அகநானூறு என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற விஷயத்த, நமக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள என்னென்ன எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு, லவ்வா இருக்கட்டும், ஒரு அன்பா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து எப்படி ஷேர் பண்றோமோ, வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன சின்ன கதை, அது எல்லாமே அகப்புற வாழ்க்கையை சொல்றது எல்லாமே அகநானூறு. புறப்புற வாழ்க்கைனா வெளியில நடக்கிற சம்பவத்தை பத்தி எல்லாம் இந்த வெளியே சொல்ல வருது, அங்க இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் பத்தி பேச, அது எல்லாமே வந்து புறநானூறு. அதே மாதிரி இவர் எழுதுற நூலையே 2ஆ பிரிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அர்த்த சாஸ்திரான்னு சொல்லுவாங்க, இன்னும் நீதி நூல்னு சொல்லுவாங்க. இந்த அர்த்த சாஸ்திரா நூல் பொறுத்த வரைக்கும் என்னன்னு இருக்குன்னா, இந்த அர்த்த சாஸ்திரா நூல் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறமா சொல்றது. பொருளாதார ரீதியா இருக்கட்டும், அப்புறமா எப்படி கொள்கைகள், பிற நாட்டோட நம்ம எப்படி பேசணும், போர்க்காலன் எப்படி இருக்கணும், ஒரு நாட்டோட போருக்கு போறோம்னா எந்த அடித்தளத்தை கொண்டு இருக்கணும், எந்த பேஸ்மெண்ட் வச்சு போடணும், என்னென்ன படையை வச்சு கொண்டு போகணும், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதின அர்த்த சாஸ்திரத்துல இருக்கு. இந்த அர்த்த சாஸ்திர இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அவர் எழுதின பிரகாரம் படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் ரீதியா இருக்கு. இப்படி நடந்தா இப்படி இருக்கு, ஆமால, ஒரு மனுஷன் வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்திருக்கு. இதே மாதிரி நீதி நூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீதி நூல் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியல், ஒரு மனுஷன் வாழ்க்கையில என்னென்ன கத்துக்கணும், ஒரு மனுஷன் வாழ்க்கைக்கு வேண்டிய நீதி என்ன, அவன் எந்தெந்த கத்துக்கிட்டா வாழ்க்கையில வந்து மேம்பட்டு இருப்பான், என்னென்ன விஷயத்த கத்துக்கிட்டா அவன் வளர்ந்துகிட்டு இருப்பான், எந்தெந்த விஷயத்த பக்குவமா தெரிஞ்சுக்கிறோம், எந்தெந்த விஷயத்த தெரிஞ்சுக்கூடாது, எந்தெந்த விஷயத்த ஒரு மனுஷங்கிட்ட பேசணும், எந்தெந்த விஷயத்த வந்து குடும்பத்துக்கிட்ட ஷேர் பண்ணணும், எந்தெந்த விஷயத்த குடும்பத்துக்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது, எந்தெந்த விஷயத்த வந்து இந்த உலகத்துக்கு சொல்லணும், எந்தெந்த விஷயத்த இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடாது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதி நூல்ல இருக்கு. இது எல்லாமே ஒரு 2 நூல் எழுதி வச்சிருக்காரு. இவர் வந்து நூல் எழுதுறது அது எல்லாமே வந்து அவர் லைஃப்ல ஃபாலோ பண்றது தான் வந்து அதை அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு நேரத்துல என்ன ஆகுது வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து நந்தா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நந்தா டைனஸ்டி வந்து நந்தா கிங் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த நந்தா அரசு வந்து அவர் கீழே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கணக்கியாரா இருப்பாரு பாத்தீங்கன்னா, அதே மாதிரிதான் சாணக்கியர் இருந்துட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, நந்தா அரசு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேலி பண்ணுவார் சில நூல் எல்லாம். அந்த நூல்ல என்ன பாத்தீங்கன்னா புத்திஸ்ட், ஜெயினிசம், அப்புறமா பாத்தீங்கன்னா காஷ்மீர், விசாகத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மொழியில வந்து எழுதப்பட்ட ஒரு 4 மொழியில வந்து கொஞ்சம் கொஞ்சம் நூல்லாம் இருக்கு. அது என்ன நூல் நான் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். மகாவம்சம், பாலி, ஏமச்சந்திரா, பரிஷத்ர பர்வான், சோமதேவா, முத்ரராஜஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய நூல் இருக்கு. நான் சில நூல் தான் எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி சில நூல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எழுதும்போது இத்தனை மொழியில் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. இத்தனை மொழியில் எழுதப்பட்ட நூல் எல்லாமே நந்தவரசம் வந்து அவமதிப்பாரு. என்னடா நூல் எழுதிருக்கா, ஒண்ணுமே வழங்கல, இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு இதுவா, இதெல்லாம் படிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாணக்கியருக்கு செம்ம கோபம் ஆயிரும். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் சரி நந்தா அரசு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்களுக்கு வந்து செல்வத்தை கொடுத்து நல்லா வந்து மேம்படுத்தி வழிநடத்த மாட்டேங்குது. இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சாணக்கியருக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்றாருன்னா, அதை விட்டு வெளியே வந்துடுறாரு. நந்தா அரசு விட்டு நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு.
வெளி வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா வெளி வந்துட்டு இது மாதிரி உன் ஆட்சியை நான் வந்து கலைச்சிருவேன், உன் ஆட்சி எனக்கு பிடிக்கல, உன் ஆட்சியை நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறேன். வெளியே வந்ததுக்கு அப்புறமா போயிட்டே இருக்கும் ஒரு புல்ல வந்து தடுக்கி கீழே விழுந்துடும். புல்ல தடுக்கி கீழே விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பையனை பார்க்குறார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா. அந்த பையன்கிட்ட இருந்து வந்து அந்த பையன்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த நோட் பண்ணி அவனை வந்து மேம்படுத்தி தனக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயத்த அவன் என்னென்ன கற்றுக்கிட்டானோ, யாரு சாணக்கியர் அவருக்குள்ள என்னென்ன திறமை இருக்கோ அது ஃபுல்லாக அந்த பையனுக்கு போதிச்சு அந்த பையன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நந்த அரசை வந்து பிடிப்பார். அந்த பையனுக்கு வந்து வில்வித்தியா இருக்கட்டும், போர்க்காலனா இருக்கட்டும், எல்லாத்தையும் பக்காவாக கற்றுக் கொடுப்பார். எல்லாத்தையும் பக்காவாக கற்றுக் கொடுத்து அவர் கூட ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி நம்ம சாணக்கியர் இருப்பார். கற்றுக் கொடுத்து வா நந்த அரசு கிட்ட போர் புரியலான்னு சொல்லிட்டு அவன் நந்த அரசை வந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு போருக்கு போவார். போருக்கு போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா தோத்துருவார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா எல்லாரோட நோக்கமும் என்னவா இருக்கும்னா ராஜாவை தோக்கடிச்சிடும். ஏன்னா ராஜாவை தோக்கடிச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை. ஏன்னா ஒருத்தர் ராஜாவை தோக்கடிச்சுனா பேலன்ஸ் இருக்க படையெல்லாம் விழுந்துடும், நம்ம தாங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இது பண்ணிட்டு போவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போரில் வந்து தோன்றுவாங்க. பக்கத்தில் ஒரு நதியில் விழுந்து எல்லாருமே வந்து தப்பிச்சிருவாங்க. யார் நம்ம சாணக்கியரோட படைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நதியில் விழுந்து தப்பிச்சிருவாங்க. தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறமா எங்க தப்பு பண்ணிட்டு சாணக்கியர் யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ஆப்பம் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு அம்மா வந்து தன்னோட பிள்ளைக்கு வந்து சாப்பாடு ஊட்டும் போது நீ இது மாதிரி நடுவில் இருந்து எடுத்து சாப்பிட்டா எப்படி கை சுடதானே செய்யும், நீ ஓரமாக இருந்து எடுத்து சாப்பிடு. ஒரு அடை எது வேணாலும் இருக்கட்டும், நம்ம வந்து ஓரமாக பிச்சு தான் சாப்பிட முடியும், நடுவுலே இருந்து எடுக்க முடியுமா, முடியாது. அப்போதான் வந்து சாணக்கியர் தெரியுமே. அப்போ நம்ம வந்து போர் செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் சுற்றி இருக்கிற படை சின்ன சின்ன படை எல்லாமே அழிச்சிட்டு தான் போகணும். நடுவில் நம்ம போய் நம்ம உடனே கிங் அட்டாக் பண்ணதான் தப்புன்னு சொல்லிட்டு சாணக்கியர் வந்து அந்த இடத்துல வந்து தவற உணர்ந்திருப்பா. இந்த தவறை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பொருளை தப்பு பண்ணாமல் அதே மாதிரி கரெக்டாக என்னென்ன விதிமுறைலாம் வச்சுக்கிட்டு அவருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு பக்காவாக போயிட்டு நந்த டைனாசிட்டியை பிடிப்பார். அந்த நந்த டைனாசிட்டியை பிடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுனா இதோட வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் தான் அங்கே ஆள போறாரு. அவருக்கு கொடுக்குற எந்த டெசிஷனாக இருக்கட்டும், எப்படி வந்து முடிவு எடுக்கணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாணக்கியர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார். இது மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தருக்கு வந்து தன்னோட அம்மா வழியில் வந்திருப்பாங்க. அம்மா வழியில் வந்தால் ரிலேஷன் மாமா பொண்ணு மாதிரி, அவருக்கு வந்து அக்கா பொண்ணு மாதிரி வந்து ரிலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிருக்கும். மேரேஜ் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரு பையன் பிறப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சாணக்கியர் வந்து கொஞ்சம் பிரில்லியன்ட்ல அவர் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பார். அதே சந்திரகுப்தருக்கு என்ன பண்ணுவார்னா யாராவது வந்து வெளிநாட்டுக்குன்னா சந்திரகுப்தர் வெளியே போகும்போது சாப்பாடுல ஏதோ விஷத்தை வச்சுட்டு நம்ம மன்னர் அழிச்சிட்டாங்கன்னா அந்த மௌரிய சாம்ராஜ்யமே அழிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்ணுவார்னா அவர் வந்து சாப்பாட்டில் சின்ன வயசுலேருந்தே வந்து சந்திரகுப்தருக்கு சாப்பாட்டில் ஒரு துளி விஷத்தை வந்து கலந்து கொடுத்துட்டே இருப்பார். அது வந்து ஒரு விஷயத்த வந்து அந்த உடம்பு பழக தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு வந்து ஏற்றுக்குச்சு. ஓகே இவர் வந்து எப்பவுமே இது எடுத்துக்கிறாரா அந்த உடம்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி பழகிடுச்சு. இப்படியே இருக்கும்போது சந்திரகுப்தர் வந்து அந்த சாப்பாடுல விஷம் கலக்கி சந்திரகுப்தருக்கு தெரியாது. ஒரு நாள் வந்து மனைவி கர்ப்பமா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டுறாங்க. சாப்பாடு ஊட்டும்போது அந்த மனைவி வந்து இறந்துருவாங்க. விஷம் கலந்துருக்கு வந்து சந்திரகுப்தருக்கு தெரியாது. அப்புறமா சாணக்கிய வெளியே போயிட்டு வந்தோன்னா இறந்ததை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து அவங்க மனைவியோட வயிற்றை கிழிச்சு அந்த குழந்தைய பிரிப்பாங்க. அது விஷம் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு ஏறி இருக்கும். அந்த பையனுக்கு தலை கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா குழந்தை வந்ததா அந்த பையனுக்கு வந்து பிந்துசாரான்னு ஒரு பேரை வச்சு அந்த குழந்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வழி நடத்தணும், அடுத்த அரசை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சாணக்கியா தான் கூட இருந்து வழி நடத்திட்டு இருப்பார். எப்படி இருப்பா அந்த அரசை கொண்டு போனோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கத்தில் வந்து போர் புரிய விதிமுறைகள் என்ன, எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், ஒரு அரசன் வந்து எப்படி மக்கள் கிட்ட நடந்துக்கணும், நீதி நெறி எப்படி இருக்கணும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து நம்ம சாணக்கியரை வந்து பிந்துசாரா கிட்ட சொல்லிக் கொடுப்பாரு. இப்போ இந்த பிந்துசாராவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆட்சி புரிஞ்சுட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா கூட இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்களா சபையில், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிந்துசாரா கிட்ட சொல்லி இவங்க தான் வந்து உங்கள் அம்மாவை வந்து கொண்டாங்க விஷம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2 சொல்ற மாதிரி. எப்படின்னா வந்து டைரக்ட் இன்டைரக்ட் இப்படி நடந்துன்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து ராஜாக்காக வந்து ராஜா வந்து வெளிநாட்டுக்கு போனா வந்து விஷம் வச்சு இறந்துருவாங்க அப்படிங்கிற விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாணக்கியர் வந்து விஷம் வச்சாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இவர் வந்து விஷம் கொடுத்து சாப்பாடு கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா பிந்துசாரா வந்து உண்மையெல்லாம் தெரியப்படுத்தும் போது என்ன ஆகுனா பிந்துசாரா வந்து சாணக்கியரை வந்து கொன்ன மாதிரியும் இல்லை பிந்துசாரா வந்து சாணக்கியரை வந்து ராஜ்யத்துக்கு வெளியே அனுப்பின மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு. ஆனால் இதில் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து விளக்கமாக தெரியல. ஆனால் வந்து இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பிந்துசாராக்கு அப்புறமா வந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா அது அசோக பேரரசு. அவர் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா பிந்துசாராங்கிற பேர் எப்படியோ அவன் பையன்
அசோகர் மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேரை காப்பாற்றி இந்த 3 தலைமுறை சந்திரகுப்தராக இருக்கட்டும், பிந்துசாரா இருக்கட்டும், அசோகராக இருக்கட்டும் 3 பேரும் மௌரிய வம்சத்தை நல்லா வந்து பக்காவாக வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து அந்த பேரரசுலாம் சரியாக நடத்துறது இல்லை. அதுக்கடுத்து வந்த அரசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு 3 பேர் பேரை சொல்கிற மாதிரி கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 தலைமுறை எல்லாமே வந்து இது பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாணக்கியர் தான். அவர் கூட இருந்து அவர் எழுதின நிதி நூல் எல்லாமே வந்து பக்காவாக இருந்ததுனால எப்படிலாம் அவரோட முடிவில் தான் வந்து இந்த ஆட்சி நடந்திருக்கு. ஆனால் இவர் எப்படி இறந்திருக்கா இது எதுவுமே தெரியல. 283 BCயில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளிபுத்ரா அவர் எங்கே கைப்பற்றணும் அந்த பேரரசு அதே இடத்துல வந்து பாட்டாளிபுத்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பார் சாணக்கியார். இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணாதான் எனக்கு அடுத்த வீடியோ வந்து நான் இன்னும் நல்ல பெஸ்ட்டு கண்டென்ட்டு சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தேவைப்பட்டால் எந்த கண்டென்ட் பற்றி பேசி போனால் எல்லாமே சொல்லுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். பை.